வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். செப்டம்பர் 12, 2015 ஸ்ரீலங்கால கொட்டதன்யா அப்படிங்கிற மாவட்டத்துல கம்பகா அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அங்க உபுல் நிஷாந்த் ரேணுகா தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 2 பெண், ஒரு ஆண் இப்படின்னு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. உபுல் நிஷாந்த் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு பகுதியில சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு. இவரோட மனைவியான ரேணுகா தான் கத்து வச்சிருக்கிற கைத்தறி தொழில மத்தவங்களுக்கு கத்து கொடுத்து அது மூலமா சம்பாத்தியம் பண்றாங்க. சோ இந்த தம்பதியோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சரியா 2015 செப்டம்பர் 12 நைட்டு ரேணுகா தன்னோட 3 குழந்தைங்களையும் பெட்ல தூங்க வச்சுட்டு வேலை முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வராத தன்னோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்றாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு நினைச்சு ஹால்ல உட்காந்து டிவி பார்க்கறாங்க. ஆனா அப்பவும் உபுல் நிஷாந்த் வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த டைம்ல ரேணுகாவுக்கு பயங்கரமான தூக்கம் வந்திருக்கு. சோ தன்னோட குழந்தைங்க படுத்திருக்கிற ரூம்க்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா நைட்டு 12:10 தன்னோட வீட்டுக்கு வந்த உபுல் நிஷாந்த் டின்னரை முடிச்சுட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ண போன அந்த டைம்ல தம்பதியோட 2 குழந்தைங்க மட்டும்தான் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட 2வது குழந்தையான குறிப்பா 4 வயசே ஆன சேயா சதௌமி மட்டும் அந்த பெட்ல இல்ல. அதை பார்த்த அப்பாவான உபுல் தன்னோட மனைவி கிட்ட சேயாவை எங்கன்னு கேட்டதுக்கு ரேணுகா கொஞ்சம் கூட யோசிக்காம அவ உங்க அம்மா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா சேயா அடிக்கடி தன்னோட பாட்டி ரூமுக்கு போய் தூங்குறது வழக்கமான ஒரு விஷயம் தான். சோ இந்த பேரண்ட்ஸும் தன்னோட பொண்ணு பக்கத்துல இருக்கிற பாட்டி ரூம்ல தான் தூங்குறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணாம தம்பதி 2 பேரும் வேலை பார்த்த டயர்டுல அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் வீட்டுல உள்ள எல்லாரும் அவரவர் ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வராங்க. எப்பவும் லேட்டா தூங்கி எந்திக்கிற சேயாவோட பாட்டியும் ரூம்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஆனா 4 வயசான அந்த சின்ன பொண்ணு சேயா மட்டும் அந்த வீட்லயே இல்ல. இதனால கொஞ்சம் பதறி போன சேயாவோட அம்மா தன்னோட மாமியார பார்த்து, சேயா உங்க ரூம்ல தானே தூங்குறான்னு கேட்டதுக்கு அவ என்னோட ரூம்கே தூங்க வரலையேன்னு பதில் சொல்றாங்க. இந்த பதில கேட்ட மறுநொடியே அந்த வீட்டுல உள்ள எல்லாரோட ஹார்ட் பீட்டும் வழக்கத்தை விட வேகமா துடி ஆரம்பிக்குது. வீட்ல ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் சேயாவை சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. தன்னோட வீட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த 4 வயசு சின்ன பொண்ணு எப்படி காணாம போனாங்க? 2015 ஸ்ரீலங்கா மக்களால மறக்க முடியாத மாதிரி அந்த 4 வயசு சின்ன குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 4 வயசு சின்ன பொண்ணான சேயா காணாம போன இந்த விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. சோ அந்த கிராமவாசிகள் எல்லாரும் சேயாவை தான் வீட்டு பொண்ணா நினைச்சு பல இடங்கள்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைச்ச அந்த சிறுமியோட பேரண்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் 2 குழுவா பிரிஞ்சு ஒரு டீம் கிராமத்துக்குள்ளேயும் இன்னொரு டீம் அங்க இருக்கிற காட்டு பகுதியிலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதோட விளைவா சாயங்கால நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் ரொம்பவே ஸ்பீடா ஓடி வந்து தான் மகளை நினைச்சு அழுதுட்டு இருக்கிற சேயாவோட அம்மாவை பார்த்து, உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டு அந்த தாய் சந்தோஷப்படுறதுக்குள்ள சேயாவோட இறந்த உடல் காட்டு பகுதியில உள்ள ஒரு புதருக்குள்ள கிடக்குதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த அதிர்ச்சியான தகவலை கேட்ட சேயாவோட அம்மா சடலம் இருக்கிற அந்த இடத்துக்கு கத்திக்கிட்டே ஓடி இருக்காங்க. அதே டைம்ல அங்க இருந்த சேயாவோட அப்பாவும் சேயா சேயான்னு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே ஓடி இருக்காரு. ஒரு பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணை எந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்களோ அதே கோலத்துல இருந்த சேயாவை பார்த்து புழுவா துடிச்சிருக்காங்க. காரணம், அந்த காட்டு பகுதியில இருந்த புதருக்குள்ள சேயா நிர்வாண நிலையில சடலமா இருந்திருக்காங்க. சேயாவோட கழுத்தை சுத்தி அந்த பொண்ணோட டிஷர்ட் இருந்திருக்கு. அடுத்ததா அந்த இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உங்க பொண்ணு கூட யாரெல்லாம் அதிகமா பேசி பழகுவாங்கன்னு கேட்டதுக்கு ரேணுகா என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற 17 வயசான ஒரு பையன் என் பொண்ணு கூட நல்லா பேசுவான். அதே மாதிரி 35 வயசான இன்னொரு நபரும் என் பொண்ணு கிட்ட நல்லா பேசுவாரு. ஆனா அவங்க தான் கில்லரானு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட போலீஸ்
அந்த 17 வயசு பையனையும் 35 வயசு மதிக்கத்தக்க இன்னொரு நபரையும் கஸ்டடியில எடுத்து விடிய விடிய விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணை அப்போ அந்த 17 வயசு பையன் நான் தான் சேயாவை ரேப் பண்ணி கொலை பண்ணினேன்னு சொல்லியிருக்கான். சோ போலீஸ் அதிகாரிகளும் மீடியாவை வர வச்சு சேயா கேஸோட குற்றவாளி அந்த 17 வயசு பையன் தானே அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதோட இந்த கேஸ் முடியல. இதுக்கப்புறம் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சேயாவோட உடம்புல இருந்த அந்த கைரேகையும் அந்த சிறுமியோட உடம்புல இருந்த சீமனும் போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 17 வயசு பையனோட கைரேகையோட மேட்ச் ஆகல. அதே மாதிரி அந்த சிறுமியோட உடம்புல இருந்த சீமனும் அந்த பையனோடது இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் ஸ்ரீலங்கா முழுக்க பரவ ஆரம்பிச்சதும் மேலதிகாரிகள் எல்லாரும் விசாரணை பண்ணின போலீஸ் அதிகாரிகளை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அந்த பையன் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே எதுக்காக மீடியால பேட்டி கொடுத்தீங்க, சீக்கிரமா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சே ஆகணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த 17 வயசு பையன் தப்பு பண்ணலனா எதுக்காக போலீஸ் கிட்ட தான் தான் குற்றவாளின்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே போலீஸ் அடிக்கிற அடியை தாங்க முடியாம தப்பே பண்ணலனாலும் அடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தான் கில்லர்னு போய் சொல்லியிருக்கான். இந்த கேஸ்ல போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 2 பேரும் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் அந்த 2 பேரையும் விடுதலை பண்ணிருக்காங்க. சேயா கேஸ்ல தப்பா விசாரணை பண்ணி நிரபராதிய அடிச்சு சித்திரவதை பண்ணினதுக்காக சில போலீஸ் அதிகாரிகளை பணியிடை நீக்கமும் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரீலங்கா ஃபுல்லா சேயாவோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி மக்கள் பலரும் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா அமைச்சர்களும் போலீஸ்க்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்ததுனால போலீஸ்க்கு சேயாவோட இந்த கேஸ் மிக பெரிய தலைவலியா மாறுது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் ஸ்ரீலங்கா டிஜிபி இந்த கேஸை சிஐடி கிட்ட கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. சிஐடி கிட்ட கைமாறின இந்த கேஸ்ல அடுத்த கட்ட நடவடிக்கையா சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற 30 பேரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. குறிப்பா சம்பவம் அன்னைக்கு மட்டும் தன்னோட வீட்டுக்கு லேட் நைட்ல வந்த சேயாவோட அப்பாவான உபுலோட டிஎன்ஏ சாம்பிளை சேயாவோட உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அதுவும் மேட்ச் ஆகல. அப்பதான் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணின ஒரு நபர்கிட்ட இருந்து ஸ்ரீலங்கா போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அந்த ஃபோன் காலில் பேசின அந்த குறிப்பிட்ட நபர், சார் சில நாட்களா கொட்டத்தன்யா பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் ஒரு பையன் தலைமறைவா இருக்கிற மாதிரி தனியா இருக்கிறான். ஸோ அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா சேயாவோட கேஸ்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட போலீஸும் தோட்டம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு செல்போனையும் அந்த செல்போனுக்கு சொந்தக்காரரான தினேஷ் அப்படிங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்பெஷலா விசாரிக்கும் போதுதான் நான் தான் அந்த சிறுமியை ரேப் பண்ணி கொலை பண்ணினேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கிட்ட விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி சிறுமியோட உடம்புல இருந்து கலெக்ட் பண்ணின கைரேகையும் டிஎன்ஏ சாம்பிளும் தினேஷோட டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த முயற்சியும் தோல்வியை தான் கொடுத்துருக்கு. காரணம் தினேஷோட கைரேகையும் டிஎன்ஏ சாம்பிளும் சேயாவோட உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் கூட துளி கூட மேட்ச் ஆகலை. அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ஆபீசர்ஸ் தினேஷை பார்த்து உன்னோட கைரேகையும் டிஎன்ஏ சாம்பிளும் துளி கூட மேட்ச் ஆகல, சோ நீ உண்மையான கில்லர் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ யாரை காப்பாத்துறதுக்காக இப்படி போய் சொல்ற, ஒழுங்கு மரியாதையா உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அதே சமயத்துல தினேஷோட மொபைல் நம்பரை செக் பண்ணும்போது அந்த நபர் ஒரே ஒரு மொபைல் நம்பருக்கு மட்டும் அடிக்கடி கால் பண்ணி பேசினது தெரிய வருது. சோ அந்த குறிப்பிட்ட மொபைல் நம்பர் யாரோடதுன்னு விசாரிச்சதுல அந்த மொபைல் நம்பர் தினேஷோட சொந்த அண்ணனான சமன் ஜெயலத்தோடதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸோட விசாரணையிலையும் தினேஷ் தன்னோட அண்ணன் தான் கில்லர்னு உண்மையை சொல்லியிருக்கான். இந்த டைம்ல அந்த ஆபீசர் சமன் தான் உண்மையான கில்லரா இல்ல இதுலயும் வேற ஏதாவது கோல்மால் நடக்குதான்னு தெரிஞ்சுக்க சமனை கஸ்டடியில எடுக்கிறதுக்கு முன்னாடி சமனோட வீட்டுக்கே போய் அந்த நபர் யூஸ் பண்ற சீப்பு உட்பட அந்த வீட்டுல இருந்த சில பொருட்கள்ல இருந்து சமனோட ஃபிங்கர் பிரிண்ட கலெக்ட் பண்றாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சேயாவோட உடம்புல இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் கூட 100% மேட்ச் ஆகிருக்கு. இந்த நிலைமையில தான் காட்டு பகுதியில தலைமறைவா இருந்த சமனை தேடி கண்டுபிடிச்சு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணின சிஐடி சமனோட உடம்புல இருந்து எடுத்த டிஎன்ஏ சாம்பிள சேயாவோட உடம்புல இருந்த டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சமனோட டிஎன்ஏ சாம்பிள் 100% மேட்ச் ஆகிருக்கு. இறுதியா அந்த கொடூர மிருகத்துக்கிட்ட நடத்தின விசாரணையில சேயா மரணத்துல இருக்கிற எல்லா மர்ம முடிச்சுகளும் ஒண்ணு ஒண்ணா அவிழ்க்கப்பட்டிருக்கு.
நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி 2015 செப்டம்பர் 12ஆம் தேதி நைட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரேணுகா தூக்கம் வந்ததும் தன்னோட 3 குழந்தைங்க படுத்திருந்த அதே பெட்ல தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தோட ஒரே கட்டில்ல படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கட்டிலும் டச் பண்ற மாதிரி பக்கத்துல வச்சுதான் தூங்கியிருக்காங்க. இதுல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சேயாவோட வீடு தான் அந்த கிராமத்திலேயே கடைசி வீடா இருந்திருக்கு. சோ அந்த பகுதியில ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த டைம்ல தான் அந்த வழியா போன சமன் சரியா நைட்டு 10:30 மணிக்கு அந்த வீட்ல லைட் எரியறத கவனிச்சு அங்க இருந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்கான். அந்த ரூம்ல மொத்தம் 4 ஜன்னல் இருந்திருக்கு. அந்த 4 ஜன்னல்ல 3 ஜன்னல்ல நடுவுல கம்பி போட்டு ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கு. 4வது ஜன்னல்ல கதவு மட்டும்தான் இருந்ததே தவிர நடுவுல எந்த ஒரு கம்பியும் இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, சேயாவும் சேயாவோட அண்ணனும் விளையாட்டுத்தனமா ரூம் கதவை லாக் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. சோ வீட்ல ஆள் இல்லாத சமயம் குழந்தைங்க மட்டும் ரூம்ல தனியா மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜன்னல்ல உள்ள கம்பியை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச சமன் ஜன்னல் வழியா பார்க்கும்போது சேயாவோட அம்மாவும் அந்த 3 குழந்தைகளும் கட்டில்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ சேயாவோட அம்மாவை பார்த்த அவனுக்கு அவங்களை எப்படியாவது சீரழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு அந்த ரூம்குள்ள போனவே சேயாவோட அம்மா பக்கத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கான். அதாவது தான் கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல. ஒருவேளை சேயாவோட அம்மா திடீர்னு எந்திரிச்சா கத்தி கூச்சல் போட்டுருவாங்க. ஸோ அந்த லேடியை ரேப் பண்றதுக்கு பதிலா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகள்ல ஏதாவது ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கான். இப்போ அதுல பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற 4 வயசான சேயாவை செலக்ட் பண்ணி எந்த ஒரு சத்தமும் போடாம அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ அந்த வீட்ல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு புதர்கிட்ட போனதும் அந்த சிறுமிய தரையில படுக்க வச்சிருக்கான். அப்பதான் அந்த சிறுமி முழிச்சு பார்த்திருக்கா. இப்போ தனக்கு முன்னாடி முன்ன பின்ன தெரியாத ஒரு காம மிருகம் இருக்கிறத பார்த்து அந்த சிறுமி பயத்துல அழ ஆரம்பிச்சிருக்கா. அடுத்ததா 4 வயசான அந்த சின்ன பொண்ணு தன்னால முடிஞ்ச வர சமன் கூட சண்டை போட்டு அவனோட தோள்பட்டைய நகத்தால கீறி விட்டுருக்கா. இது போக சமனோட முகத்தையும் கடிச்சு வச்சிருக்கா. இதனால பயங்கர கோபமான அவன் அந்த சிறுமியோட டீ-ஷர்ட்டை கலட்டி அந்த சிறுமியோட வாயை பொத்திக்கிட்டே துடிக்க சீரழிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அதே டீ-ஷர்ட்டை வச்சு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிட்டு இன்னும் வெறியடங்காத அவன் அந்த சின்ன பொண்ணோட சடலத்தை கூட விட்டு வைக்காம பல தடவை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கியிருக்கான். அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த சிறுமி சேயா இறந்ததுக்கு அப்புறமும் பல தடவை சீரழிக்கப்பட்டதாகவும் கழுத்தை இறுக்கி தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இந்த கொடூர மிருகம் சமனை பத்தி சமனோட அம்மா ஒரு சில அதிர்ச்சியான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது சமனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் பெண்கள் தூங்குறத மறைஞ்சிருந்து பாக்குறது, அவங்களோட உள்ளாடைய திருடி வச்சுக்கிறது இப்படின்னு வினோத பழக்கம் உள்ளவனா இருந்திருக்கான். சோ அவனோட அம்மா அவனை அடிக்கடி கண்டிக்கிறனால சாப்பிடுற நேரம் மட்டும்தான் வீட்டுக்கே வருவான் அப்படின்னும் மத்த நேரம் எல்லாம் காட்டு பகுதியில தான் ஸ்டே பண்ணிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சமன் பண்ற இந்த அட்டூழியத்தால ஆல்ரெடி அவன் மேல 4 கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதாவும் இதுக்கு முன்னாடி 6 வருஷமா ஜெயில தான் களி தின்னுட்டு இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சிறுமியை கொலை பண்ணிட்டு அந்த நிர்வாண உடலை புதரிலேயே போட்டதுக்கு அப்புறமா நைட்டு 1 மணிக்கு சமன் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த டைம்ல சமனோட தம்பியான தினேஷ் தன்னோட அண்ணன் ட்ரெஸ்ல இருந்த சில ரத்த கரைகளை பார்த்து இது எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாருன்னு சொல்லியிருக்கான். மறுநாள் சாயங்காலம் சேயா புதருக்குள்ள சடலமா இருக்கிற விஷயத்த கேள்விப்பட்ட தம்பியான தினேஷ் தன்னோட அண்ணன் கிட்ட வந்து நீ தான் அந்த குழந்தைய ஏதோ பண்ணிருக்க, நீ என்ன பண்ணுனன்னு உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்கும் போது சமன் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட தம்பி கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம நான் தான் இந்த அசிங்கத்தை பண்ணினேன்னு நீ யார்கிட்டயாவது சொன்னீனா உன்னையவும் இதே மாதிரி கொலை பண்ணிருவேன்னு மிரட்டியிருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து தினேஷுக்கு தூக்கமே வரல. அதனாலதான் அந்த பையன் வழக்கத்துக்கு மாறா அங்கிருந்த தோட்டத்துல சில நாட்கள் தனியா ஸ்டே பண்ணிருக்கான். அந்த டைம்ல தான் போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க தான் அண்ணன் தான் கில்லர்னு உண்மையை சொன்னா அண்ணன் நம்மளை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற பயத்துல தான் நான் தான் இந்த கொலையை பண்ணினேன்னு போய் சொல்லியிருக்கான். இறுதியா 2015 அக்டோபர் 4ஆம் தேதி சமனை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவனை ஜெயில அடைச்சிருக்காங்க. 2016 மார்ச் 15ஆம் தேதி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வந்தப்போ நீர்கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி சமனுக்கு மரண தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க.
இந்த கேஸ்ல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த சின்ன பொண்ணு சேயா இறந்து போன அதே மாசத்துல தான், அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி தான் சேயாவோட 5வது பிறந்த நாள். ஆனா அந்த 5வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண அந்த குழந்தை இந்த உலகத்துல உயிரோட இல்ல. காம வெறி தலைக்கேறி குழந்தைன்னு கூட பார்க்காம கொடூரமா சீரழிச்ச இந்த மிருகத்தோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.